வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து தேங்காய் பால் அல்வாவோட வந்திருக்கிறேன். இந்த தேங்காய் பால் அல்வா எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் தேங்காய் பால் அல்வா செய்ய போகிறேன். நான் இந்த தேங்காய் பால் அல்வா வந்து ஏற்கனவே செய்து போட்டிருக்கேன். ஆனால் வந்து ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. நான் முதல் போட்ட தேங்காய் பால் அல்வா வந்து நான் என் வாய்ஸ் கொடுக்காம வாய்ஸ் இல்லாமல் கொடுத்தேன். ஸோ அது வந்து ஸ்பெஷலாக ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த தேங்காய் பால் அல்வா இன்றைக்கி திருப்பி செய்கிறேன். ஸோ இதில் நான் சட்டி வச்சுருக்கேன். ஆனால் அடுப்பை வந்து நான் என்ன ஆன் பண்ணல. ஆன் பண்ணாமல் இதில் வந்து தேங்காய் இருக்குது. 1 தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு அளவான பெருசாக இல்லை, ஒரு அளவான சின்ன தேங்காயில் வந்து 1 திருவி இருக்கிறேன். இல்லாட்டிக்கு சுண்டு கணக்குன்னு சொன்னால் இதில் 3 சுண்டு வருது. அப்படி இல்லாட்டிக்கு கப் கணக்குக்கு உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் 3.5 கப் வருது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கிராம் கணக்கு வேணுமென்று சொன்னால் 320 கிராம் இதில் இருக்குது தேங்காய்ப்பூ. ஸோ இப்போ இந்த தேங்காய்ப்பூ இதில் போட்டு வறுத்தெடுக்கணும். இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதை வந்து நாங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஆனால் கலர் மாறக்கூடாது. கலர் மாறாமல் இந்த வெள்ளையாக இருக்குதுல்ல, இந்த வெள்ளை கலர் இருக்கணும். ஆனால் ரோஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கிறது தான் நாங்கள் இதை வறுத்தெடுக்கிறது. ஸோ இந்த ஈரத்தன்மை இல்லாத வரையும் நாங்கள் இதை வறுத்தெடுப்போம். ஆனால் கலர் மாறாமல் பாருங்கோ. இப்போ ஒரு 9 நிமிஷமாக நான் இதெல்லாம் வறுத்தோன்னு இருக்கிறேன். ஆக்சுவலி வந்து ஹீட்டை வந்து மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு இதை நீங்கள் வறுத்தருங்க. என்னென்னு சொன்னால் இது வந்து கலர் மாறிட்டுன்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் கலரிங் சேர்க்குறபடியாக அந்த கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், வடிவு இருக்காது. ஸோ அதால் தான் நீங்கள் ப்ரௌன் ஆகிற வரையும் இதை நீங்கள் வறுத்தெடுக்காயங்கோ. ஜஸ்ட் அந்த வெட்னஸ், அந்த தண்ணித்தன்மை இருக்குமில்ல, அந்த இது வேறு வரையும் நீங்கள் வறுத்தெடுத்தீங்கன்னா காணும். ஸோ இந்த இருக்குது நான் திருவைக்கு வந்து இந்த ப்ரௌன் கலராக இருந்தால் இருக்குது. இந்த ப்ரௌன் கலர் தும்பு அப்படி இருந்துன்னு சொன்னால் ரிமூவ் பண்ணி விடுங்க. ஸோ எவ்ரி ஒரு 2 செகண்ட்ஸ் அல்ல 3 செகண்ட்ஸுக்கு ஒருக்கா கிளறி விடுங்க. எல்லாட்டிக்கு டக்குன்னு ப்ரௌன் ஆயிரும். ஸோ இப்போ நான் சரியாக 28 நிமிஷம் நான் இதை நான் வறுத்துருக்கிறேன். நீங்கள் சரியாக நான் சொன்ன அளவுக்கு மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு ஒரு 28 நிமிஷம் நீங்கள் இதை வறுத்தீங்கன்னு சொன்னால் இது காணும். ஸோ இப்போ நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். ஸோ நீங்கள் கையில் எடுத்து பார்க்கையும் இந்த நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த ஒரு லைட்லியான வெட்னஸ் இருக்குது. லைட்லி கூடையில் ஒரு லைட்லியான வெட்னஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து இறக்கி போட்டு ஒரு பிளேட்டில் வந்து பரவி விட்டீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லா ஆறி வேற. ஸோ நான் 28 மினிட்ஸ் வந்து மீடியத்துக்கு லோ ஹீட்டில் இடையில வச்சு இதை நான் வறுத்துருக்கிறேன். இப்போ இது நல்லா பர்ஃபெக்டாக வறுத்துட்டேன். நல்ல லைட்லியாக இருக்குது. இது ஈரம் பால் தன்மை நிறைய இருந்ததுன்னு சொன்னால் இப்படி நீங்கள் வறுத்தது கேட்க நல்லா ஃபுல்லாக வறுத்த அப்புறம் இப்படி வந்து விழாது கரண்டிலேருந்து. இந்த நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் அதை பிளேட்டில் போட்டு பரவி போட்டு நல்லா ஆற விட போகிறேன். ஸோ இந்த இருக்குது நான் ஒரு பிளேட்டில் போட்டிருக்கிறேன். ஸோ பிளேட்டில் போட்டிருக்கேன். பிளேட்டில் போட்டுட்டு இப்படி பரப்பி விட்டுருக்கிறேன். பரப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இதை ஆற விட்டிங்கன்னா காணும். இந்த தேங்காய் பால் அல்வா செய்கிறதுக்கு வந்து நான் இதில் வந்து சட்டி வச்சுருக்கேன். ஆனால் அடுப்பை வந்து இன்னும் ஆன் பண்ணல. ஆன் பண்ணாமல் இதில் வந்து ஒரு கேன் டின் பால் இருக்குது. 295 மில்லிலீட்டர் இருக்குது. ஒரு டின் பால் 295 மில்லிலீட்டர் இருக்குது. இப்போ இதை இதில் விடுங்கோ. இதில் வந்து தண்ணி இருக்குது. 1/2 கப் இல்லாட்டிக்கு 125 மில்லிலீட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியும் இதில் விடுங்கோ. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது. எல்லாட்டிக்கு 30 கிராம் பட்டர் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சீனி இருக்குது. 1 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 255 கிராம் வருது சீனி. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து வெனிலா இருக்குது. 1 டீஸ்பூன் வெனிலா இருக்குது. இதையும் இதில் விடுங்க. ஸோ இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில விட்டுருக்கேன். கூட்டி வைக்காதீங்கோ. ஸோ இதை விட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இந்த சீனியெல்லாம் நல்லா கரையணும்.
ஏற்கனவே வந்து நான் இந்த ரெசிபி போட்டிருக்கேன். பட் நான் திருப்பி இது செய்யறதுக்கு காரணம் கென நாளைக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. சம்யா கெங்காதாரன் கேட்டிருந்தாங்க வாய்ஸ் போட்டு இந்த ரெசிபியோ இருக்கா திருப்பி செய்ய சொல்லி. ஏன்னா நான் முதல் போட்ட டொஃபியில் வந்து நான் என் வாய்ஸ் கொடுக்காம தான் செய்திருந்தேன் நான். ஸோ சம்யா நீங்கள் கேட்ட ரிக்வெஸ்ட்டுக்காண்டி சாரி லேட் ஆகிட்டுது, கென நாள் ஆகிட்டுது. ஸோ உங்களோட ரிக்வெஸ்ட்டுக்காண்டி இந்த ரெசிபி நான் திருப்பி செய்கிறேன். ஸோ இப்போ ஒரு 4 நிமிஷம் மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் வச்சு நான் இந்த சீனி பட்டர் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டுது. ஸோ அந்த 4 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சிங்கன்னு சொன்னால் அவதானமாக கிண்டுங்கோ, கைவிடாமல் கிண்டுங்கோ, இல்லாட்டிக்கு டக்குன்னு அடி பிடிக்கும் அடியில். ஸோ அதால் மீடியம் ஹீட்டை கொண்டு வந்துட்டு கைவிடாமல் கிண்டி கொண்டுருங்கோ. ஸோ இப்போ நான் சரியாக 11 நிமிஷமாக இதை கிண்டி கொண்டிருக்கேன். இந்த மீடியம் ஹீட்டில் விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியுது பொங்கி கொண்டு வருது. அவதானமாக கிண்டுங்கோ, கைவிடாமல் கிண்டுங்கோ. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இது செய்கிறாண்டா நீங்கள் மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு இது செய்யுங்கோ. எல்லாட்டிக்கு டக்குன்னு எரிய பார்க்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இது செய்கிறாண்டா. எக்ஸாக்ட்லி 12 நிமிஷமாக நான் இதை கிண்டி கொண்டிருக்கிறேன். இந்த 12 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த டொஃபி செய்யக்க நான் பச்சை கலரில் செய்தேன். இன்றைக்கு வந்து நான் பிங்க் கலர் போட போகிறேன். ஸோ இதில் வந்து ரெட் ஃபுட் கலரிங் இருக்குது. இந்த ரெட் ஃபுட் கலரிங்கில் கொஞ்சம் சேர்ப்போம். ஸோ இந்த கலர் விட்ட அப்புறம் நான் திருப்பி கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் விட்டுருக்கிறேன். இல்லாட்டி டக்குன்னு கலர் மாறிடும். ஸோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் சேருங்கோ. ஸோ நான் 6 ட்ராப் சேர்த்துருக்கிறேன். இப்போதைக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காணாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலர் வேணுமென்றபடியா இன்னும் கொஞ்சம் 2 ட்ராப்ஸ் சேர்க்குறேன். ஸோ 11 ட்ராப்ஸ் நான் சேர்த்துருக்கேன் சோஃபார். கலரிங் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்த பிறகு இந்த இருக்கு நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பூ இருக்குது. அந்த தேங்காய் பூ இப்போ இதில் போடுவோம். ஸோ நான் ஒரு 13 மினிட்ஸுக்கு பிறகு இந்த தேங்காய் பூவை ஆட் பண்ணுறேன். கலரிங் விட்டா பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. அவதானமாக கிண்டுங்கோ, கை விடாமல் கிண்டுங்கோ. நான் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டே இதை நான் கிண்ட போகிறேன்டா. நீங்கள் கூட்டி ஹீட்டை வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கலர் வந்து நீங்கள் கலரை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. கலர் மாறிடும், வடிவில்லாமல் இருக்கும். ஸோ அதால் நான் வந்து மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு இதை கிண்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து 20 நிமிஷம் கை விடாமல் கிண்டி கொண்டிருக்கிறேன். ஸோ நல்லா திக்காக பிரண்டு வரும். ஸோ என்ன கிண்டோணும். ஸோ நான் மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சே கிண்டி கொண்டிருக்கிறேன். வேறு 28 நிமிஷம் இதை கிண்டி கொண்டிருக்கேன். கை விடாமல் கிண்டி கொண்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் வருது, ஆனால் இன்னும் கொஞ்சம் விடணும். ஸோ ஹீட்டை வந்து கூட்டி வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்குற கலர் வராது, ப்ரௌன் ஆயிடும், எரிஞ்சிடும். ஸோ மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் வச்சு இதை கிண்டுங்க. 35 மினிட்ஸாக கிண்டி கொண்டிருக்கிறேன். ஸோ மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சே கிண்டுறேன். ஸோ இப்போ 40 நிமிஷமாக மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சே கிண்டி கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த பாருங்க ஒட்டி பிடிக்குது, கொஞ்சம் தண்ணி தன்மையாகவும் இருக்குது. ஸோ நல்லா பிரண்டு வேற ஒன்றும் இந்த ஒட்டி பிடிக்காத அளவுக்கு. ஸோ அது வரையும் நல்லா கிண்டி எடுக்கணும். இப்போ சரியாக 45 நிமிஷம் கை விடாமல் கிண்டி கொண்டிருக்கிறேன். ஸோ மற்ற இன்னொரு டிப் வந்து நீங்கள் வந்து இப்போ டின் பால் என்று சொல்கிற வந்து சில டின் பால் வந்து நல்ல வெள்ளையாக இருக்கும், சில டின் பால் வந்து லைட்லி ப்ரௌனாக இருக்கும், சிலது வந்து சாக்லேட் ஃப்ளேவர்ட் இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் நீங்கள் என்ன டின் பால் யூஸ் பண்ணுறேன்னு பொறுத்து. ஆளும் வெள்ளையான டின் பால்னால் உங்களுக்கு கலர் வந்து நல்லபடியாக வரும். ஸோ நான் யூஸ் பண்ண வந்து கொஞ்சம் லைட்லி ப்ரௌனான டின் பால். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டின் பால்லையும் நீங்கள் அந்த கலர் எடுக்கிறது பொறுத்து இருக்குது. இந்த பாருங்க உருண்டோண்டு வருது, இன்னும் கொஞ்சம் கிண்ட இருக்குது. கை விட்டீங்களோ ப்ரௌன் ஆயிடும். ஸோ கை விடாமல் இதை கிண்டோணும். ஸோ பாரு 48 நிமிஷமாக இதை கிண்டி கொண்டு இருக்கிறேன். இந்த உங்களுக்கே பார்க்க தெரியுது, நல்லா உருண்டோண்டு வருதுந்தா, ஒட்டி பிடிக்காமல் உருண்டோண்டு வருது. இன்னொரு 2 நிமிஷம் இதை கிண்டி எடுப்போம்.
ஸோ இப்போ நான் சரியாக 50 நிமிஷம் கிண்டி இருக்கிறேன் கைவிடாமல். இப்படி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் ஃபாயிலில் ஒட்டாது. இது செய்து முடிஞ்சது. சரியாக 50 மினிட்ஸ் வந்து மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு கிண்டி இருக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு ட்ரேயில் இறக்குவோம். ஸோ இதில் நான் வந்து ஒரு 8 இன்ச் ரவுண்ட் ட்ரே எடுத்து அதுக்கு பட்டர் போட்டுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள இறக்கி எடுப்போம். ஸோ இந்த இருக்குது இந்த டஃபியை இப்போ இதுக்குள்ள இறக்குவோம். நீங்கள் போட்ட உடனேயே லெவல் பண்ணி விடுங்க. சூட்டோட லெவல் பண்ணாட்டிக்கு நீங்கள் லெவல் பண்ணி எடுக்க மாட்டீங்க. ஸோ ஒரு அலுமினியம் ஃபாயிலால் எடுத்து டக் டக்குன்னு லெவல் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்குது நான் லெவல் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் நான் கூல் பண்ண விட போகிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆற விட்டுருக்கிறேன். ஆனால் நீங்கள் அது கொஞ்சம் லைட்லி சூடாக இருக்கீங்க இதை வெட்டி எடுக்கணும் வேண்டாம், எல்லாத்துக்கும் வெட்ட கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் கத்திக்கு வந்து பட்டர் பூசி இருக்கிறேன். பூசிட்டு நல்லா இறுக்கி அமர்த்தி வெட்டி எடுங்க, எல்லாத்துக்கும் உடைஞ்சிடும். ஸோ அந்த வடிவை நீட்டாக வெட்ட மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் கத்தி பட்டர் போட்டுட்டு இதை வெட்டி எடுப்பேன். ஸோ ஒவ்வொருக்காக நீங்கள் வெட்ட வரைக்க இந்த கத்தியில் இருந்தேன்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பட்டரால் பூசிட்டு வெட்டுங்கோ. ஸோ இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் பூசுகிறேன். ஆகலும் ஆற விட்டு வெட்டினீங்கன்னு சொன்னால் வெட்ட மாட்டீங்க. ஸோ இந்த இருக்குது நான் இப்படியே வெட்டி இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெட்டுங்க. ஸோ இந்த வெட்டி இருக்கிறேன். இப்போ இது நல்லா ஆற விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த தேங்காய்ப்பு அல்வா. இது செய்து முடிஞ்சது. இது ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட். ஷாமியா கெங்காதாரம் கேட்டிருந்தாங்க வாய்ஸ் போட்டு செய்து காட்ட சொல்லி. ஸோ இந்த இருக்குது இந்த தேங்காய்ப்பு அல்வா செய்து முடிஞ்சுது. ஆக்சுவலி வந்து நான் பிங்க்குக்கு எய்ம் பண்ண கலர் வந்து இப்போ கொஞ்சம் வந்து ஸ்லைட்லி ஆரஞ்சிஷ் ஆகிருக்கு. என்னென்னு சொன்னால் பிகாஸ் நான் யூஸ் பண்ண கண்டென்ஸ் மில்க் டின் பால் வந்து பியூர் ஒயிட் இல்லாமல் இருந்தது, லைட்லி ப்ரௌனாக இருந்தபடி தான் அந்த பிங்க் போட்டது வந்து லைட்லி ஆரஞ்ச் ஆகிருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஏர்லியாக சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற டின் பால் வந்து நல்ல வெள்ளையாக இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் எய்ம் பண்ணுற கலர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு 10 ஒரு 12 நாள் வடிவ வச்சு சாப்பிடலாம். அதுக்கு பிறகு வந்து புதுசு அடிச்சிடும். நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.